வணக்கம் நண்பா. இந்த பக்கத்துலேருந்து அர்ஜுன் பேசுகிறேன். அந்த பக்கத்துலேருந்து யார் பார்க்குறீங்கிறத வந்து மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு வாங்க பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஜாம்கன்னோட சாப்டர் 10 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் சாப்டரில் வந்துட்டு நம்ம கேப்டன் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு தேடிட்டு இருப்பான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு மைக்கில் வந்துட்டு அந்த பொண்ணு வாய்ஸ் கேட்டிருப்பாங்க. அது ஏதோ ஃபெமிலியராக இருக்குது, இது அவதான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த ரூம்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் போட்டுருப்பாங்க. அதே சமயம் நம்ம கேப்டன் ஒரு ரூம் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு எப்பா நீ என்ன வேலை அது சரியான வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டயர்டாக வரும்போது நம்ம கேப்டன் வந்துட்டு இங்கே இருக்கிறவனுக்கு எல்லா வழியும் தெரியும் இல்லை, ஸோ அந்த வந்துட்டு இந்த மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்களோட ரூமுக்கு போகிறதுக்கு நான் எப்படியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதில் எனக்கு தெரியும், நான் வந்துட்டு இங்கே என்ன ஒர்க் பண்ணுறேன்னா இந்த ரூமாக போயிட்டு க்ளீன் பண்ணுவாங்கல்ல, அந்த ஒர்க் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கேப்டன் வந்துட்டு அப்படியா சரி அப்படின்னா ஓகே உன்னோட வந்துட்டு டேகை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது டேக்னா அந்த ஐடி கார்டு மாதிரி இருப்பாங்கல்ல, ஸோ அதை வந்துட்டு கொடுன்னு கேட்கும்போது சரி உன் ஐடி கார்டு எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஐடி கார்டாக இருந்தால் வச்சுக்கடா மோனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாயிலே புக்குன்னு ஒரு குத்திடுறாங்க. ஒரு குத்திக்கே பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு தள்ளி போச்சு. நம்ம கேப்டன் வந்துட்டு ஐடி கார்டு வாங்கியாச்சு, சரி இப்போ எப்படியோ போகிறது அதுதானே மெயின் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு வழி தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கேட்டு மட்டும் வந்து நிற்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக தூங்கிட்டு இருக்காப்புல. அது சோம்கன் எக்ஸ்கூஸ் மீ சார், இங்கே வந்துட்டு நான் க்ளீன் பண்ண வந்திருக்கேன், உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்கும்போது தலைவன் கண்டுக்கவே இல்லை. ஸோ நம்ம கேப்டனும் வந்துட்டு சரி ஓகே இங்கே பெருசாக ஆள் நடமாட்டம் இல்லை போல், அதான் அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் பார்த்தா அந்த ஜூன் நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேர் ஜூன். ஸோ ஜூன் வந்துட்டு அங்கே தான் உட்காந்துருக்கா, ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கா. ஜூன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டி எட்டி பார்த்தா 3 அடியிலே கிட்ட போயிடலாம், அதுக்கு எதுக்கடி கத்திக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்குது. கூப்பிடும் போது இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருது. என்னடா இது உமா பெரிய தடிமாடு மாதிரி இருந்துக்கிட்டு இப்படி அழுவுது. ஓடி போய் வந்து பார்த்தீங்கன்னா டக்கடை கட்டி பிடிச்சிட்டு நான் வந்து செத்துருவேனே நினச்சிட்டேன், இங்கே வந்து வெளியே வர முடியாது நினச்சிட்டேன், நான் இங்கே வந்து செம்மையாக வந்துட்டு சர்வே பண்ணுறதுக்கு வேலை பார்த்தேன், ஆனால் அது எதுவுமே வேலைக்கு ஆகலை, கடைசியில் வந்துட்டு என்னை தூக்கி இங்கே போட்டேன், இங்கே தெரியுமா இங்கேருந்தனால தப்பிக்கவே முடியல, அது மட்டும் இல்லை நீங்களே இப்போ இங்கே வந்து மாட்டிக்கிட்டீங்க, நம்மளால் இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறா, அம்மா இருமா கொஞ்சமாவது அழுகிறத நிறுத்திட்டு கொஞ்சம் தெளிவாக சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் சொல்லுது அந்த பொண்ணு ஜூனுங்கிற பொண்ணு வந்துட்டு சொல்லுது, இந்த ரூம்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே வந்துட்டு இந்த கம்பியால் வச்ச ஜன்னல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 3 வச்சுருக்கானுங்களாம் பார்த்துக்குங்க, 3 வச்சுருக்கானுங்க. இப்போ ஒரு கம்பினா அழகாக நெளிச்சு விட்டு வெளியே போயிடலாம், ஆனால் அவங்க வந்துட்டு 3 கம்பி வச்சுருக்கானுங்க. ஒரு கம்பி நெளிச்சாலும் இன்னொரு கம்பி நெளிக்கணும், அந்த கம்பி நெளிச்சாலும் இன்னொரு கம்பி நெளிக்கணும், இப்படி 3 கம்பி நெளிச்சு தான் போக முடியும். ஓகேங்களா? உடைச்சாலும் 3 கம்பியை உடச்சி தான் வெளியே போக முடியும். ஸோ அந்தளவுக்கு ஹார்டாக இருக்கும்போது நம்மளால் தப்பிக்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கத்திரிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோட செல்ல தான் காட்டுறாங்க. இந்த ஜூனோ அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு கைஸ் நம்ம வந்துட்டு ஒரு கேம் விளாட்லாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. சரி கேட்கும்போது எல்லாத்துக்கும் சந்தேகம், அது என்ன கேமு அப்படின்னு கேட்கும்போது ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ என்ன கோலோ, அதாவது நீங்கள் வந்து மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு நோட் பேடில் வந்துட்டு எழுதிட்டு அதை வந்துட்டு வெளியே சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேம் மாதிரி எப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த கேம் எதுக்கு அப்படின்னா இங்கே இருக்கிறவங்கள இந்த ரூமில் இருக்கிறவங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவப்பு மட்டும் வந்துட்டு ஆஹா இந்த கேம் நல்லா இருக்கே, நம்ம மிராய் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன். மிராய் இந்த கேமில் கலந்துக்கிறானா, அவனுக்கு வந்து இந்த கேமில் கலந்துக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனையும் ஒரு பக்கம் போட்டு விட்றான். அவன் ரியாக்ஷன் பார்க்கணுமே, நான் எப்படா அதெல்லாம் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கான். ஏன்னா பெருசாக நீயும் வரியா அப்படின்னு கேட்கும்போது நானும் சும்மா தான் இருக்கேன் வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு நோட் பேட் வச்சுக்கிட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த பொண்ணு தாத்தா வந்து பார்த்திங்கன்னா எழுத ஆரம்பிச்சிடாங்க. மீதி 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா டவுட்லேயே உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம மஞ்சமணிக்காரன் கேட்குறான், உனக்கு என்ன தோணுதோ அதை எழுதுப்பா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ மிராய் வந்துட்டு என்ன தோணுதோ எழுதணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் உனக்கு என்ன தோணுதோ அதை வந்துட்டு எழுது, அப்படின்னா தான் மனசுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து என்னால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மாறி சொல்லிட்டு சரி நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எழுத ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ நம்ம மிராய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம், என்ன எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வகையில் ஒன்றும் சீன் இல்லை. உடனே வந்து பார்த்திங்கன்னா எழுத ஆரம்பிச்சிட்றான். மந்தமடிக்காரன் பார்த்துட்டு
நல்ல வேலை எழுதுறானே, நான் கூட எழுத மாட்டானோ அப்படின்னு நினச்சேன். அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலி எல்லாரும் எழுதிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த தாத்தா வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ எனக்கு வந்துட்டு என்னோட கிராண்ட் சைல்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும், சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும், அதாவது பேர பேத்தி இருக்குங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்துட்டு பார்க்கணும் சாகிறதுக்குள்ள அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுகாட்சியாக பண்ணிட்டு அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி அப்பாக்லிப்ஸுக்கு முன்னாடி பார்த்தது, அதுக்கப்புறம் அவங்கள உயிரோடு இருக்காங்களா இல்லையாரு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, இப்போ கண்டிப்பாக அவங்க வந்துட்டு உயிரோடு தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம ஹையோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக குஷியாயிருது. ஏன்னா ஜியோன் வந்துட்டு ஏதோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜியோன் வந்துட்டு சொல்கிறாங்க எனக்கு வந்துட்டு குக் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி குக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இந்த உலகத்தில் வந்து மிச்ச மீதின்னு நல்ல மனுஷங்க இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவங்க கூட சேர்ந்துட்டு ஒரு மீல் சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது கூட்டான் சேர்த்து கூட்டாஞ்சோறாக்கி சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்குள்ள நம்ம மஞ்சள் முடிக்காரனாக வந்துட்டு ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ஆகிறாப்லாக இந்த மாதிரி வந்துட்டு நல்ல பீப்புளான்னு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சொல்லும்போது ஹைன் இப்போ வந்துட்டு உன்னோட டேர்ன், உனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து பற்றி நான் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி ப்ளஸ் ஆகிட்டு எனக்கு வந்துட்டு ஒருத்தவங்க கூட வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே ப்ளஷ் ஆகிட்டு இருக்குது. இந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும். எங்கள் ஊரில் ப்ளஷ்ஷுன்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது, ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிட்டு வைக்கப்பட்டுக்கிட்டு. ஸோ நம்ம ஹீரோவுக்கா ஒன்றும் புரியல, நம்ம மஞ்சள் முடிக்காரனுக்கும் ஒன்றும் புரியல, வெறித்தனமாக இருக்குது இல்லை. ஸோ அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மஞ்சமுடிக்காரன் கேட்குறான். ஸோ நம்ம மஞ்சமுடிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது நான் என்ன வந்துட்டு ஸ்கிப் பண்ணியிருக்கேன், இப்போ வந்துட்டு மிராயாவது வந்துட்டு என்னென்னு கேளுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ என்னான்னு கேட்கும்போது பேஜ் ஃபுல்லாக நிறைய எழுதி வச்சுருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம மஞ்சமுடிக்காரன் யோசிக்கிறான் ஏதாவது பெட்டராக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது ஐ வாண்ட் டு டை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதாவது நான் செத்து போகணும், அதுதான் என்னுடைய வந்துட்டு மெயின் கோல் அப்படி வந்து சொல்கிறான். ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியல, என்னப்பா சொல்கிற சாகணுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோவோட பாஸ்ட் மெமரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. என்ன பண்ணால் அவங்க அம்மா வந்துட்டு செல்லக்குட்டி இன்னும் வந்து ரைட்டில் வா லெஃப்ட்டில் வா ஸ்டடியாக பாரு, இதான் அவனோட லைஃப் டைமில் வந்துட்டு ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த எலமெண்ட்ரி ஸ்கூலில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டானா அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செரமோனியாக வச்சு வந்து கொண்டாடிருக்காங்க. என்னடா இது கொரியாவில் எலமெண்ட்ரிக்கெலாம் வந்துட்டு கிராஜுவேஷன் டே வைக்கிறானுங்க, இங்கே தான் இருக்கானுங்களே வெட்டி பசங்க. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா குஷியாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபன்னாக பேசிக்கிட்டு வந்துட்டு நான் தெருவில் வந்துட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா கொக்கு கொக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா அவங்களுக்கு எதாவது உடம்பு சரியா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ கத்துறான், அப்படிலாம் இல்லை சொல்லலாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு இரும்பிக்கிட்டே தான் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க கொக்கு கொக்குன்ட்டு. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா தெளிவாக காட்டுறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அவங்கள தாண்டி வந்து ஒரு பையன் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே சொல்கிறான் என்ன அப்படின்னா, அம்மா எனக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஒரு நார்மலான இருமல் சளி ஜலதோஷம் தான், கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கு கொக்குன்னு அவரும் வந்து பார்த்திங்கன்னா இரும்ப ஆரம்பிச்சிடறாரு. இதை வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் பண்ணுறாப்புல அதையும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக காட்டுறாங்க. ஸோ ஒரு மாதிரி நோட்டீஸ் பண்ணுறான், இதே மாதிரி தான் எங்கள் அம்மா விரும்பினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா நீ வீட்டுக்கு போச்செல்லாம் நான் வந்துட்டு ஷாப்புக்கு போயிட்டு நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா இரும்பிக்கிட்டே போகிறாங்களா கொக்கு கொக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இரும்பிக்கிட்டே போகிறாங்க. ஸோ போகும்போது நம்ம ஹீரோ பார்க்குறாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறான். ஸோ அவனும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்து பார்த்துட்டு இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மா பின்னாடியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இரும்பிக்கிட்டே போகிறாங்க இல்லையா, அதை பார்த்த உடனே அவனுக்கு மனசு கேட்கல போல். ஸோ அம்மா அப்படின்னு கூப்பிட்றான், அவங்க அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நானும் உங்கள் கூட வரேன், எனக்கு வந்துட்டு வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும், நானும் உங்கள் கூடயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவனும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவங்க அம்மா ஓகே செல்லம் நீ வரதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ சொல்கிறாங்க சிம்பிளி. ஓகேங்களா. ஸோ அப்படியே கட் பண்ணோம்னா அவங்க வந்துட்டு ஒரு ஃபுட் ஸ்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க போல், இந்த ரோட்டோர கடை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஸோ வச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க, என்ன சொல்ல இன்றைக்கி முறைச்சி பார்த்துட்டே இருக்க, ஏதாவது உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, சரி அப்புறம் ஏன்டா முறைச்சி பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு தெரியல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ எதுக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன், அவங்க அம்மா இருமிட்டே இருக்காங்களே, ஸோ மேபி உடம்பு சரியில்லாமல் நம்மளுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம், அப்படி தான் நினைக்கிறேன்.
அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறாங்க. செல்லம் இங்கே வந்துட்டு உனக்கு போர் அடிக்குதா அப்படின்னு கேட்கும்போது, அப்போல்லாம் இல்லை நான் ஃபைனாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். சத்தியமாக இங்கே சீரியஸாக வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக போர் அடிக்குது. ஆனால் எங்கள் அம்மா கூட இருக்கிறதுனால அது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு அவங்க அம்மா இரும்பல இல்லையா. ஸோ அப்படியே அவங்க கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ ஒரு கஸ்டமர் வராங்கன்னு நினைக்கிறேன். கஸ்டமரும் வராங்க. ஸோ வெல்கம் சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவனிக்கிறாங்க. கவனிக்கும் போது நம்ம ஹீரோவை பார்த்தா ஹீரோவாக நல்லா தூங்கிட்டாப்பால. ஸோ அதாவது அரை தூக்கத்துலேயே வளர்றாப்புல தூங்கிட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வளர்ட்டு இருக்கும்போது ஸோ அவங்க அம்மாவும் பார்த்து மிராய் சச் அ குட் பாய் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. ஸோ மிராயை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்குறாப்புலங்க. ஸோ சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கான்ல. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு எண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு இன்னும் பங்கமாக இருக்கும். ஸோ ஏன் பங்கமாக இருக்கும்னு சொல்கிறேன்னா நம்ம ஹீரோட பேக் ஸ்டோரி இல்லையா செம்மையாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.